வணக்கம் பிக் பாஸ் சீசன் 8. ஸோ இன்றைக்கி நாமினேஷன்லாம் முடிஞ்சிருச்சு. ஸோ விஷால் கேப்டன் அண்ட் ஜெஃப்ரி நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வச்சுருக்கிறவங்கள தவிர எல்லாருமே நாமினேஷனில் இருக்காங்க. ஸோ வழக்கம் போல் முத்துக்குமரன் ஃபஸ்ட் ப்ளேஸில் இருக்காருங்க. ஸோ என்ன ஒரு இதுனா, இதுக்கு முன்னாடி உள்ள சீசன்லலாம் பல மடங்கு அந்த ஃபஸ்ட் ப்ளேஸில் உள்ளவங்கலாம் மேலே இருப்பாங்க. அதுக்கு செகண்ட் வந்து கொஞ்சம் ரொம்ப கம்மியாக இருப்பாங்க. ஆனால் இந்த சீசனில் கொஞ்சம் நெருக்கமாகவே வந்துக்கிட்டே இருக்காங்க. ஏன்னா முத்துக்குமரன் ஃபஸ்ட்டில் இருக்கார், அடுத்து சௌந்தர்யா இருக்காங்க, ஜாக்லின் இருக்காங்க, அடுத்து அருண், ராணவ், பவித்ரா, தீபக்லாம் கம்மியாக போயிட்டாருங்க. ஹன்சிதா, ராயன், மஞ்சரி அண்ட் ரஞ்சித். லாஸ்ட் ரன்னில் பார்த்திங்கன்னா மஞ்சரி அண்ட் ரஞ்சித் இருக்காங்க. ஸோ இது எப்படி வேணாலும் மாறலாம். ஸோ ஹன்சிதா, ராயன், மஞ்சரி, ரஞ்சித். ஸோ இந்த வர டாஸ்கில் எப்படி விளாட்றாங்களோ அதை பொறுத்து மாறுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. தீபக்லாம் பவித்ரா கீழே இருக்காருங்க. ஸோ ரொம்ப மேஜர் டிஃப்ரென்சஸ்லாம் இல்லை. ஸோ 1000 ஓட்டு, 400 ஓட்டு, 500 ஓட்டு அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டுக்கும் செகண்டுக்கும் வந்து கொஞ்சம் 10,000 ஓட்டு டிஃப்ரென்ஸில் இருக்குது. மித்தபடி எல்லாமே 1000 ஓட்டு அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ அருண் வந்து கொஞ்ச நாளாக இந்த விஜய் சேதுபதி கொஞ்சம் காட்டினதுலேருந்து கொஞ்சம் ஷட்டிலாக இருக்கார். ஸோ முத்துக்குமரனுக்குமே கொஞ்சம் ஓவர் கான்ஃபிடென்ட் அதிகமாகிருச்சோ அப்படிங்கிறது மாதிரி தான் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி கூட அருண் நாமினேட் பண்ணும்போது கூட ஒரு மாதிரி நக்கலாக சிரிச்சாப்பில். அடுத்து இன்னொருத்தவங்க நாமினேட் பண்ணும்போது கூட ஒரு மாதிரி இதான் பார்த்துக்கிட்டு இருந்தார். ஸோ அவருடைய ரியாக்ஷன்ஸ் வந்து அடுத்தவங்க மோக் பண்ணுறது மாதிரி மஞ்சரி சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இவரே கொஞ்சம் மோக் பண்ணுறது மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அந்த ஆட்டிடியூட்லாம் மாற்றினா இன்னும் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. ஸோ அடுத்து வந்து முத்துக்குமரன் வந்து இந்த மஞ்சரி அண்ட் ஜாக்லின் அந்த குரூப்போட சேர்ந்து நிறையா காசிப் பேசுகிறதுல கொஞ்சம் சிக்கிறாரோ அப்படிங்கிற மாதிரி தெரியுது. ஸோ மஞ்சரிக்கு வந்து எப்போவுமே இந்த அருணை பற்றி பேசிக்கிட்டே இருக்கணும். அதுதான் மஞ்சரியோட கேமாக இருக்குது. ஸோ ஜாக்லினுக்கும் அதுதான். ஸோ ஜாக்லின் வந்து பார்த்திங்கன்னா சௌந்தர்யா வச்சு செஞ்சு விட்டாங்க இன்றைக்கி. என்னென்னா டாமினேட் பண்ணுறாங்க, கண்டிப்பாக அவங்க பண்ண தான் செய்கிறாங்க. யார் சைடு கிளாப் அதிகமாக கொடுத்தோ அவங்க சைடு போய் வந்து ஜாக்லின் இருப்பாங்க. ஸோ சௌந்தர்யாவை வந்து அவங்க வந்து போய் பேசிகிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த இது கண்டிப்பாக அந்த இது முடிஞ்சிட போகுது, கோவா கேங் உடைய போகுது அப்படின்னு தெரிஞ்சோன்னா இந்த சைடு வந்துட்டாங்க, முத்துக்குமரன் சைடு வந்துட்டாங்க. ஸோ அவங்களுடைய கேம் அதுவாக இருக்கலாம். அதை தான் சௌந்தர்யா சொன்னாங்க. ஸோ அதை பொறுத்துக்கிற முடியாமல் அவங்க வந்து சௌந்தர்யாட்ட 2-3 தடவை பேசி அழுது சௌந்தர்யா புலம்பி, ஐயோ நான் நாமினேட் தானே. ஏன்னா சௌந்தர்யா வந்து ஜெஃப்ரி நாமினேட் பண்ணியிருப்பான். ஜெஃப்ரிகிட்ட போய் சௌந்தர்யா வந்து அந்த மாதிரி ஏன் நாமினேட் பண்ண, எதுக்காக பண்ண அப்படின்லாம் அவன் கேட்கவே இல்லை. சரி, அவங்க போய் கேட்கவே இல்லை. ஆனால் ஜாக்லின் வந்து பாடம் எடுக்கிறது மாதிரி எடுத்து அவங்க ஜாக்லினை வந்து மண்டையை கழுவி சௌந்தர்யா வந்து மண்டையை கழுவி பாவம் அந்த பொண்ணு தனியாக இது பண்ணிட்டு இருந்துச்சு. சௌந்தர்யா பண்ணுற மிஸ்டேக் என்னென்னா, அப்புறம் ஏன் போய் அவங்களோட சேரணும், அவங்க தான் அப்படி டாமினேட் பண்ணுறாங்கன்னு தெரியுது. ஸோ இன்னைக்கு கேமில் கூட கேப்டன்ஷிப் டாஸ்கில் கூட அவங்கள்ட்ட தான் போய் இருந்திருப்பாங்க சௌந்தர்யா. ஸோ அவங்க சைடு தான் போய் நின்றுருப்பாங்க. ஸோ அதோட காரணம் என்னென்னா, அவங்க வந்து தப்பாக நினச்சிக்குருவாங்களோ அப்படிங்கிறதுக்காக இங்கே போய் நின்றாங்க அப்படிங்கிறது மாதிரி அவங்க சொல்கிறாங்க. ஸோ எதுக்கு அப்படி போய் நிற்கணும் அப்படிங்கிறதான் நம்மளுடைய கேள்வி. ஸோ கேப்டன்ஷிப் டாஸ்க்லேயுமே பார்த்திங்கன்னா முத்துக்குமரன் ஒழுங்காக ப்ளே பண்ணாத மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ கிவ் அப் பண்ணாத மாதிரி இருந்துச்சு. ஸோ இனிமேல் வர்ற காலங்களில் எப்படி விளாட்றாங்க அப்படி பொறுத்து தான் நம்ம யார் கப்பு வின் பண்ண போகிறாங்கன்னு தெரியும்னு நினைக்கிறேன். ஏன்னா ரொம்ப மேஜர் டிஃப்ரென்சஸ்லாம் இல்லை, மைனர் டிஃப்ரென்சஸ் தான் இருக்குது. பார்க்கலாம். தேங்க்யூ, குட் நைட்.